ஸோ இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்னோட என்டையர் ஃபிட்னஸ் ஜர்னியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி நான் பாட்டுக்கு செவனேன்னு ஷோல்டர் ஒர்க் அவுட் போட்டுட்டுருந்தேன். இந்த நமக்குன்னு ஜிம் கேங்லாம் இருப்பாங்க தெரியுமா? அவங்க சும்மா இல்லாம வந்து 40 கேஜி லிஃப்ட் பண்ணலான்னு வந்தாய்ங்க. சரி ஓகே நானும் போடலான்ட்டு 40 கேஜி வெயிட் லிஃப்ட் பண்ணேன். யாரோ யாரிவனோ ஒருத்தன் யாரு யாரறிவான் 5 கவுண்ட் கரெக்ட்டா தான் போச்சு. 6வது கவுண்ட்ல டம்பிள் ஸ்லிப் ஆயி என்னோட ஷோல்டர்ஸ்ல விழுந்துட்டு. ஸோ இதனால என்னோட ஷோல்டர் இன்ஜூரி ஆயி போச்சு. ஸோ இதிலருந்து நான் எப்படி வெளிய வந்தேன்? ஸோ இந்த இன்ஜூரிய நான் எப்படி சரி பண்ணேன்? ஸோ இதுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணேங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஃபிட்னஸ் டிப்ஸ்க்கு என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். நான் ஒரு 20 டேஸ்க்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துட்டேன். என்னால என்னோட கைய கூட லிஃப்ட் பண்ண முடியாம இருந்துச்சு. ஆஃப்டர் 20 டேஸ்க்கு அப்புறம் தான் என்னோட ஷோல்டர்ஸ்க்கு மொபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் கொடுத்தேன். ஸோ அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ரொட்டேஷன் கண்டிப்பா இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் பண்ணவே முடியாது. ஸோ சிங்கிள் ஹேண்டா உங்களோட ஷோல்டர்ஸை மெதுவா அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. மேலே போறப்ப லைட்டா ஸ்டெக் ஆகும். ஸோ அந்த பெயினை லைட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க ரொட்டேட் பண்ணியே ஆகணும். இது முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டாவதா இந்த மாதிரி ஒரு ரெஸ்டன்ட் பேண்ட்ல எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. இது பண்றதுனால உங்களோட ரொட்டேட்டர் கஃப் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். அந்த உங்களோட ஷோல்டரோட ஸ்டெபிலிட்டியுமே இம்ப்ரூவ் ஆகும். மூணாவதா பார்த்தீங்கன்னா பேண்ட் வால் ஸ்லைட்ஸ். இந்த மாதிரி ஒரு பேண்ட்ல வால் ஸ்லைட்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஓவரால் ஷோல்டர்ஸோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். நாலாவதா பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஷோல்டர் ரொட்டேஷன். இது பண்றதுனால உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் தென் உங்களோட ஷோல்டர்ஸோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனுமே இம்ப்ரூவ் ஆகும். அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா பேண்ட் புல் அப்பார்ட். இதை பண்றதுனால உங்களோட ரியல் டெல்ட் அண்ட் தென் உங்களோட அப்பர் பேக் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அண்ட் தென் உங்களோட போஸ்டருமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ஜிம் காய்ஸ் சொன்னாங்கன்ட்டு தயவு செஞ்சு ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க. அண்ட் தென் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் அண்ட் தென் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டான ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஷோல்டர்ஸ் இன்ஜுரினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இப்போவே ஷேர் பண்ணுங்க.